நீங்களும் எல்லாம் பற்றிய நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளிலே உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு விதமான வரலாறு, அறிவியல், கணிதம், விஞ்ஞானம் சொல்லி ஏராளமான விடயங்களை தன்னகத்தை கொண்டு தாங்கி வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பாடசாலை மாணவர்கள், இரண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் வரை பலரும் வந்து சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய அறிவு பரப்பு சார்ந்த தேடல்களுக்கான விடைகளை அல்லது சந்தேகங்களை தீர்ப்பதற்கான ஒரு களமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே தெரிந்த விடயங்களை பேசி பழகிக் கொண்டிருக்கிறதா புதிய பிற விடயங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குகின்ற பொழுதுதான் அது தொடர்பான தேடல் எங்களுக்குள்ளே உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட விடயங்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர்களாகத்தான் இந்த நீங்களும் எல்லாம் பார்க்கிற நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பார்க்கலாம் வளமையாக எங்களோட கடந்த வாரங்களிலே பார்க்கும் பொழுது எங்களுடைய வட்டு இந்து கல்லூரி மாணவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார்கள். இம்முறை இந்த சுற்றிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள். அவர்கள் யார் என்பதை நாங்கள் இப்பொழுது அவர்களை இந்த நிகழ்ச்சியோடு வரவேற்று கொள்ளலாம். வணக்கம். ஓகே, ரெண்டு பேர் உங்களோட பேரை மட்டும் சொல்லுங்க. உங்களோட பேர்? லக்ஷ்மிகாந்த். லக்ஷ்மிகாந்த். ஓகே, ஸ்கூல்ல எப்படி உங்களை ஷார்ட்டா கூப்பிடுவாங்க? லக்ஷ்மன். லக்ஷ்மி. லக்ஷ்மன். 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 லக்ஷ்மி தான் லேடிஸ் நேம் அப்ப வருவாங்க. ஓகே, லக்ஷ்மன். ஓகே, லக்ஷ்மன். உங்களோட பேர்? இது குகேஷ். 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 உங்களோட ஷார்ட்டா? குஹா. குகேஷ் வந்து கூப்பிடுவாங்க. ஓகே, லக்ஷ்மன் அண்ட் குகேஷ். ரைட். ரெண்டு பேரும் நீங்க என்ன படிக்கிறீங்க? உங்களை பற்றி யாரும், நீங்க எங்க இருந்து வாரீங்க, என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கா, இல்ல எந்த துறை உங்களுக்கு பிடிக்கும், எதிர்கால லட்சியம் எப்படி யோசிக்கிறீங்க, இப்படிப்பட்ட உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நீங்க சொல்றீங்க. சரிதானே? சரி, இப்போ நாங்க ஒரு லக்ஷ்மன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லக்ஷ்மன், நீங்க சொல்லுங்க. அதுக்கு எனக்கு கராட்டே தான் இன்ட்ரெஸ்ட். கராட்டே தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சரி. எத்தனை பேர் வந்து சமாளிக்கிறீங்க? ஓகே, கராட்டேன்றது வந்து சில நம்மளுக்கான ஒரு சுய கட்டுப்பாடோடையும் ஒழுக்கத்தோடையும் பழகிற ஒரு இது. அதை வந்து நம்ம சண்டித்தனம் காட்டுறது பயன்படுத்தக்கூடாது. அது சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, தற்பாதுகாப்பு இயலாத நிலைமையில தான் அதை நாம உபயோகப்படலாம். அதுக்கான விதிமுறை இருக்கு. சரி, நீங்க உங்களோட இடம் இங்க இருக்கிறீங்க, யார் உங்களை பற்றி நீங்களே அப்படி தொடர்ச்சியா சொல்லுங்க. நான் யாழ்ப்பாண சத்திரசந்தி அடியில் இருக்கேன். ஓகே, சரி. இந்த ஓஎல்ல வந்து ஸ்பெஷலா என்னென்ன சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் இருக்கு? மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ். ஓகே, இங்க சத்திரச்சந்தி. ஓகே, உங்களுக்கு எத்தனை சகோதரர்கள்? ரெண்டு. ஓகே, அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா இன்ஜினியர். ஓகே, சரி. பார்க்கலாம், உங்களுக்கு இப்ப அப்பா ஒரு துறையில இருக்கீங்களா? சில நேரத்துல பேரண்ட் சொல்லுவாங்க இப்படி இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனா இல்ல, உங்களுக்கு சில துறை இல்ல, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுடைய எதிர்கால இலக்கு எப்படி இருக்கு? லோயர் ஆயிரம். சரி, அப்ப அதுக்கான அடித்தளம் இன்னைக்கு இருக்கா? இன்றைக்கு நிகழ்ச்சியில எப்படி கதைக்கிறாங்க வந்து நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது வந்து குகேஷ், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இருக்கும்? நான் கந்தர்மடத்தில் இருக்கிறேன். நான் கந்தர்மடத்தில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட விண்வெளிக்கு ராக்கெட் விட போற மாதிரி குகேஷ் யோசிக்கிறேன். குகேஷ், கந்தர்மடத்தில் சரி, உங்க ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க. எங்களோட சொந்த இடம், அம்மாவோட சொந்த இடம் சொன்னா, அப்பாவோட சொந்த இடம் யாழ்ப்பாணம். சகோதரங்கள்? தங்கச்சி. ஓகே, நீங்களும் ரெண்டு பேர் தான். நீங்க ரெண்டு பேருமே, அதாவது குகேஷ் அண்ட் லக்ஷ்மன் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா அல்லது இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் சேர்ந்து வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, அப்ப இந்த நிகழ்ச்சியில வந்து யாரு வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்க? உண்மையா சொல்லுவாங்க மனசுல இருக்கு, அப்படி இல்லை வேற புள்ளியை எடுத்துப்பா. சார், இந்த நிகழ்ச்சி பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒட்டுமொத்தமாக 10 கேள்வி இருக்கும். அந்த 10 கேள்வியில 5 கேள்வி லக்ஷ்மணுக்கும், 5 கேள்வி குகேஷுக்கும். லக்ஷ்மண் உங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 புள்ளிகள். அதே போல லக்ஷ்மணுடைய கேள்விக்கு லக்ஷ்மண் விடை சொல்லாமல் குகேஷ் அதுக்கு விட சொன்னா குகேஷுக்கு 5 புள்ளி. இதே போலதான் மாறி மாறி உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும். உங்களுக்கு திரையிலே கேள்வி காட்டப்படும். திரையில காட்டப்படும், நானும் வாசித்தேன். அந்த கேள்வி உங்களுக்கு முழுதாக காட்டப்பட்டதன் பின்னராக உங்களுக்கான 15 வினாடிகள் வழங்கப்படும். அந்த 15 வினாடிகளுக்குள்ள நீங்க அந்த கேள்விக்கான விடையை பிக்ஸ் பண்ணிக்கணும். பிக்ஸ் பண்ணிட்டு அந்த 15 வினாடி முடிஞ்ச உடனே அது ஏற்கனவே உங்களுக்கு அதுக்கு விட சரியா தெரியும்னு சொன்னா நீங்க அந்த டைமுக்கு முதல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல விட தெரியாது யோசிக்கணும். அந்த 15 வினாடி முடிஞ்ச உடனே நீங்க கட்டாயம் ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி ஆகணும். அதன் அடிப்படையில சரியா பிளே ஆகிறத பார்த்து உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும். ஒரு கேள்வி தொடர்பான விளக்கங்கள் அல்லது தேவைகள் ஏதாவது இருந்தா அல்லது விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நீங்க என்னோட ஷேர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்.
சரிதானே? ஸோ ஒரு பரஸ்பரம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரோக்ராமா இது நடக்கும். சரிதானே? ஓகே, இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஒட்டுமொத்த சாராம்சம். இப்ப நாங்க முதல் கேள்விக்கு போவோம். யாரிலிருந்து முதல் கேள்வியை நாங்க ஆரம்பிக்கலாம்? பாத்தீங்களா, புகேஷ் வந்து லட்சுமண காட்டுறது, லட்சுமண புகேஷ் காட்டுறது. ஸோ ஒரு சட்டப்பட்ட ஒரு முடிவுக்கு வாங்க. அதெல்லாம் தொடங்கினீங்க. அவர்ல தொடங்கிய அவர்லயே இருக்கணும். ஓகே லக்ஷ்மண், உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கு. நீங்க தான் கில்லாடி அறிவாளி சகல வீரங்களையும் திறமையானவர்ன்றதுக்காக ஒரு புத்திசாலி. ஒத்துக்கொள்றீங்களா லக்ஷ்மண்? ஒரு புத்திசாலி நீங்க ஒத்துக்கொள்றீங்க? ஓகே லக்ஷ்மண், அப்ப அந்த புத்திசாலியோட தரமான ஒரு கேள்வி வந்து நாங்க சரி பார்க்கலாம். முதலாவது கேள்வி, நிகழ்ச்சியோட முதலாவது கேள்வியோட நாங்க இப்ப தெரிந்து கொள்ள போறோம். மிகவும் புத்திசாலித்தனமான விலங்கு எது? மிகவும் புத்திசாலித்தனமான விலங்கு எது? ஆப்ஷன் 1 முதலை, ஆப்ஷன் 2 மரக்கொத்தி, ஆப்ஷன் 3 டால்பின், ஆப்ஷன் 4 கழுகு. இதில் எந்த விலங்கு புத்திசாலித்தனமான விலங்கு? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். விட தெரிஞ்ச சொல்லலாம், இல்லைன்னு சொன்னா யோசிக்க. முதலை, மரங்கொத்தி, டால்பின், கழுகு. டால்பின். டால்பின். சோ ஆப்ஷன் 3. ஓகே, அதை சரியா பிள்ளையாக பாக்குறதுக்கு முன்னால உங்களுக்கு கேட்க போறோம். டால்பின் தான் ஒரு புத்திசாலித்தனமான விலங்குன்னு சொல்லி நீங்க எந்த அடிப்படையில தெரிஞ்சிருக்கீங்க? எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்குன்னு சொல்லி எப்படி யோசிக்கிறீங்க? அந்த ஆக்களை மாட்சிப்படுத்துற தன்மை என்ன சார்? மற்ற மீன் வயல் பார்த்தா இது கொஞ்சம் வித்தியாசமான. சோ ஓகே, டால்பின் வந்து ஒத்துக்கொள்றீங்களா? ஓகே, உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். விடையிலக்கம் 3 டால்பின் என்பது சரியா தவறா? சரியான விடை. வாழ்த்துக்கள். லக்ஷ்மணுக்கு 10 புள்ளிகள் கிடைத்திருக்குது. டால்பின் வந்து இப்ப எங்க கரையில இருக்கிற விலங்குகள்ல பார்த்தோம்னு சொன்னா சில நேரங்கள்ல சொல்லுவாங்க யானை கொஞ்சம் புத்திசாலி, ஞாபகம் உள்ளது. அதே போல கடல்ல வாழ்ற அதாவது விலங்கின் டால்பின்ன்றது ஒரு ஓகே பாலூட்டியாக இருந்து ஒரு விலங்கினமாக கணிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் டால்பின் முகங்களை ஞாபகம் வச்சிருக்கு. கண்ணாடியில தந்த உருவத்தை பார்த்து அடையாளப்படுத்திக் கொள்ளும். மனிதர்களை சில நேரங்கள்ல ஆபத்துல இருந்து காப்பாற்றி வந்திருக்குது. மற்ற சில சமூகங்கள் தொடர்பாடுகளை தங்களுக்குள்ள செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற கூட்டமாக சேர்ந்து வாழ்ந்து கூட்டமா சேர்ந்து இறைகளை வேட்டையாடி பிடிக்கிறதுல டால்பின் வந்து பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதத்திலையும் வந்து சேர்ந்து தனிச்சோ அடையாளப்படுத்தியோ வாழ்வதற்கு டால்பின் பெஸ்ட். ஸோ அதால வந்து டால்பின் சரியான விடை, 10 புள்ளிகள். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு நாங்க பார்க்க போறோம். ஒருத்தருக்கு டால்பினுக்கு போயிட்டு வந்துட்டோம், சரியா? அதே ரிலேட்டடான ஒரு விஷயத்தோட உங்களுக்கான ஒரு கேள்வி, சரியா? திரையில நாங்க பார்ப்போம். எந்த உயிரினத்தில் எந்த உயிரினத்தால் அதிக ஒலியை உருவாக்க முடியும் இதுல கேட்கப்பட்டிருக்குது. ஆப்ஷன் 1 ஆந்தை, ஆப்ஷன் 2 துருவக்கரடிகள், ஆப்ஷன் 3 ஹம்பேக் திமிங்கலம், ஆப்ஷன் 4 யானை. இந்த 4 ஜீவராசிகளிலே இந்த உயிரினத்தில் அதிகமான ஒலியை உருவாக்கக்கூடிய சக்தி எதற்கு இருக்கிறது? Your time start now. ஆந்தை, துருவக்கரடி, ஹம்பேக் திமிங்கலம், யானை. ஹம்பேக் திமிங்கலம். சோ என்ன ரீசன் அதை நீங்க செலக்ட் பண்றது? ஆந்தை வந்து இரவுல நடமாடுற அது பெரிய சத்தம் போட்டு கேட்டா பழக்கம் இல்லை. ஆனா சத்தம் பயமா இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய கூடுதலா இருக்காங்க. ஓகே, துருவக்கரடி, யானை. துருவக்கரடி தண்ணியில இருக்கிறபடியா ப்ராப்ளம் இருக்காம அதுக்கு. ஓகே, யானை குளிர் பண்ணுவாங்களே. சரி, ஓகே, நீங்க ஹம்பேக் திமிங்கலம் சூஸ் பண்றீங்க. ஆப்ஷன் 3 சரியா தவறான்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஆப்ஷன் 3 ஹம்பேக் திமிங்கலம் சரியா தவறா? சரியான விடை. வாழ்த்துக்கள். 10 புள்ளிகள். சோ லக்ஷ்மண் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் 10 புள்ளி பேலன்ஸ் வந்துட்டார்.
நம்ம அதிக ஒளிய உருவாக்கக்கூடிய ஒரு உயிர், அதாவது உயிரினம் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஸ்பெர்ம் திமிங்கலம் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த திமிங்கலத்துடைய சத்தம் வந்து ராக்கெட் ஒரு ராக்கெட் வந்து மேல் எழும்பேக்கில் இடத்துல எழும்பேக்கில் எவ்வளவு பெரிய சத்தத்தை உருவாக்கணும், அதே போல ஒரு சத்தத்தை நீருக்கடியில உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ உங்களுக்கு தான் அந்த ஆப்ஷனுக்குள்ள ஹம்பேக் திமிங்கலம், அது ஹம் பேக் திமிங்கலம். ஹம் பண்றது என்ன நினைக்கிறீங்க? ஹம் பண்றேன்னு சொல்லுவது தெரியுமா? இப்ப அது தெரியுமா? ஹம் பண்ணா என்னன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும், அந்த பாட்டை வசனமா பாடாம நீங்க அது எப்படி சில பேர் அந்த உண்மையே அந்த பாட்டை பாடவும் இல்லை, அது அந்த அப்படியான செய்யறது விஷயம் ஹம் பண்றேன்னு சொல்றது. அதே இசைய அந்த சத்தத்துக்கு கூட உருவாக்குறது, அந்த மெலடியை அந்த சத்தத்துக்கு கூட உருவாக்குறது தான் ஹம்மிங்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த திமிங்கலம் ஒரு ஹம்மிங், ஒரு பாடல் போல ஒரு சத்தத்தை தொடர்ச்சியா உருவாக்கணும். அதாவது எங்களுடைய மனித இசை உருவாக்கத்துல ரிலேட்டடான சில விஷயங்கள் உள்ளடக்கிறதுனால ஒரு டியூன் வந்து அந்த சத்தத்துல இருக்கணும். அந்த ஹம்மிங் ஒரு சத்தம் வந்து கடலுக்கு அடியில பயங்கரமா போய்கிறது. அது எப்படி என்று சொன்னாங்க, தன்னுடைய இணைய தேடுறதுக்காக, இறைய தேடுறதுக்காக, அல்லது ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இந்த சத்தத்துக்குள்ள ஒரு ஒரு கதிர் இயக்கம் ஒன்று இருக்குது, சவுண்ட் வேவ்ஸ் ஒன்று இருக்குதா. அந்த வேவ்ஸ் என்னன்னு சொன்னா தனக்கு முன்னுக்கு பல கிலோமீட்டர் தூரத்துல போற ஒரு உருவம், அது இரையா இருக்குதா, என்ன அளவுல இருக்குது, அதனுடைய அளவு என்ன வேகத்துல அது பயணிக்குது என்று சொல்லி சகல விஷயத்தையும் அதுல அந்த வேவிட ரிஃப்ளெக்ஷனை வச்சு இந்த ஹம்மிங் திமிங்கலங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளுமா. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நல்ல பெர்ஃபெக்டான ஒரு திறன் கொண்டதுதான் இந்த ஹம்மிங் திமிங்கலம். ஸோ அதுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. இருட்டுல கூடி அந்த வேவ்ஸை வச்சு வேட்டையாடுறதுல பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இப்ப சமநிலையான புள்ளிகள் கிடைக்கப்பட்டது பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவது கேள்வி. இது கொஞ்சம் இந்த இதுல இருந்து விலகி நான் கொஞ்சம் உலகளாவிய தகவலை கொடுக்க போவோம். லக்ஷ்மண் ரெடி தானே? வேர்ல்ட் நியூஸ், வேர்ல்ட் மேட்டர்ஸ் அல்லது உலக விஷயங்கள்ல வந்து ஆர்வம் இருக்குதா? ஓகே, பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி, நிகழ்ச்சியின் மூன்றாவது கேள்வியோடு விடைபெறலாம். எஸ், ஐநா பொதுச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? ஐநா பொதுச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியன் யார்? இந்த ஐநா பொதுச்சபைன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐக்கிய நாடுகள் சபையோட யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையோட சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகளாவிய பல நாடுகள் அங்கம் வகிக்கிற ஒரு சமாதானத்துக்கான, உலக நாடுகளுக்குள்ள ஏதாவது ஆபத்துகள் அல்லது மனிதாபிமான செயல்பாடுகள் மீறப்படுகின்ற பொழுது அல்லது யுத்தங்கள் வருகின்ற பொழுது இப்படியான விஷயங்களை பேசி தீர்த்து, பிணக்குகளை தீர்த்து உலகளாவிய சமாதானத்தையும் நல் உறவையும் பேணுவதற்காக உருவாக்கப்பட்ட பல நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை. அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிர்வாக கட்டமைப்புகள், முடிவுகளை உறுதிப்படுத்துதல், தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, இப்படியான விஷயத்துக்காக அதுக்குள்ள இருந்து ஒரு குரூப் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள இருந்து ஒரு குரூப் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த குரூப் தான் ஐநா பொதுச்சபை. இந்த பொதுச்சபை தான் ஐநாவுடைய தலைவர் கூட யாரா வரணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஓட் பண்ணி தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இதான் அந்த சபை விளங்குதான். ஸோ அந்த பொதுச்சபையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது இந்தியன் யார் என்பதுதான் கேள்வி. ஆப்ஷன் 1 விஜயலட்சுமி பண்டிட், ஆப்ஷன் 2 இந்திரா காந்தி, ஆப்ஷன் 3 மார்கரெட் தாட்சர், ஆப்ஷன் 4 விக்டோரியா மகாராணி. இந்த 4 விடைகளில் எது சரியானது? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். விஜயலட்சுமி பண்டிட், இந்திரா காந்தி, மார்கரெட் தாட்சர், விக்டோரியா மகாராணி. விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட். எந்த அடிப்படையில விஜயலட்சுமி பண்டிட், இந்திரா காந்தி, விக்டோரியா மகாராணி, மார்கரெட் தாட்சர் 4 பேர் இருக்காங்க. இதுக்குள்ள விஜயலட்சுமி பண்டிட் அந்த விடையை நீங்க சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? அந்த பேர் கூட கேள்விப்பட்டிருக்கேன். விஜயலட்சுமி பண்டிட் அந்த பேர். இந்திரா காந்தி பேர் கூட கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா. சோ விக்டோரியா மகாராணி பேர் கேள்விப்படலையே, அவ இந்தியா இல்ல. ஓகே ரைட் சார். சோ நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறது ஆப்ஷன் விஜயலட்சுமி பண்டிட். உறுதிப்படுத்தலாமா? ஷூர், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 1 விஜயலட்சுமி பண்டிட் என்பது சரியா தவறா? பாத்தீங்களா? ஆச்சரியமா பாக்குற பாருங்க. முகேஷ் வந்து ஆச்சரியமா பாக்குறேன். லக்ஷ்மண் திரும்பி பாக்குறேன், என்னடா இது கூட சொல்லிட்டியா அந்த மாதிரி. ஓகே, இப்ப பார்த்தோம்னு சொன்னா 10 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. லக்ஷ்மண் உங்களுக்கு 20 புள்ளிகள். முகேஷ் எங்க பயப்படாங்க, நீங்க உங்களுக்கு எடுக்கப்பட்ட கேள்விக்கு நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு 10 புள்ளி பார்க்கலாம். கிடைத்திருக்கிறோம். நீங்களும் எல்லாம் பதிவு
இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து மாணவர்கள் எங்களோடு இணைந்து இருக்கிறார்கள். ஓய்விலே கல்வி கற்கின்ற லக்ஷ்மண் மற்றும் குகேஷ் இந்த இருவரும் தான் எங்களோடு வந்து இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து இருக்கின்றார்கள். அவர்களை மட்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். வெல்கம் பேக் லக்ஷ்மண் அண்ட் குகேஷ். ஓகே குகேஷ், ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா? எந்த விளையாட்டுகள் உங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம்? கிரிக்கெட்டும் பாஸ்கெட். கிரிக்கெட் அண்ட் பாஸ்கெட்பால். ஓகே, ஸ்கூல் டீம் ஏதாவது இருக்கிறீங்களா? பாஸ்கெட்பால் டீம்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒலிம்பிக் தொடர்பான போட்டிகள், நடைமுறைகள், அது தொடர்பான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். இந்த ஒலிம்பிக் விளையாட்டுகள் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்ற விஷயங்கள் தெரியுமா? வரலாறுல படிச்சேன். கிரேக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டேன். அப்படியா? சியூஸ் தெய்வம், கிரேக்க தெய்வம் சியூஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரேக்க தெய்வம் சியூஸ் கடவுளுக்காக ஒரு நன்றி செலுத்துற வழிபாட்டு முறைகள்ல 7ஆம் நூற்றாண்டு கால பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பழைய கால ஒலிம்பிக். அதாவது ஒலிம்பிக் வந்து அது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அது மாற்றமடைந்தது. அது தொடர்பாக தான் கேள்வி வரப்போகுது. பட் உங்களுக்கு அந்த ஓல்ட் ஸ்டோரியை நான் சொல்றேன். 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு முதல் சின்ன சின்ன விளையாட்டுகளோட ஆரம்பிச்சாங்க. சிறிய சிறிய போட்டிகள், திடல் விளையாட்டுகள் என்று சொல்லி இப்ப இருக்கிற ஃபைனல் ஹையஸ்ட் அத்லெட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த குண்டறிதல், பாரம் தூக்கி கொண்டு வர்றது, ஈட்டியர்கள், அப்படியான அந்த கடல்நிலை விளையாட்டுகளை வந்து ஆரம்ப கால பழைய ஒலிம்பிக்ல வந்து அது தெய்வ வழிபாடாக ஆரம்பிச்சது வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சா வந்தது. ஒரு 1450ஆம் ஆண்டு கால பகுதியில் தான் அந்த பழைய ஒலிம்பிக் மாற்றமடைந்தது. புதிய ஒலிம்பிக் பிறகு அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச காலம் எதுவுமே நடக்காம தான் பிறகு நாடுகளுக்கிடையே ஒரு புரிந்துணர்வை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பலருடைய ஐடியாவுக்கு நவீன ஒலிம்பிக்னு சொல்லி அது மாற்றம் எடுத்தது. பழைய கால ஒலிம்பிக்ல நாம பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் போட்டிகளில் பங்கு பெற்ற முடியாது, பெண்கள் போட்டியை பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை கூடி அந்த கால ஒலிம்பிக்ல இருந்திருக்கு. ஸோ அப்படி உருவாக்கம் பெற்றதான் வளர்ந்து இப்ப நாங்க பார்க்கிற 5 வளையங்களை கொண்டமைந்த அந்த லோகோ உள்ள ஒரு ஒலிம்பிக்கா மாற்றப்பட்டிருக்கு. சரி, இப்ப நாங்க கேள்விக்கு போகலாம். குகேஷ், உங்களுக்கான 2வது கேள்வியும் நிகழ்ச்சிக்குரிய 4வது கேள்வியுமாக இது அமைய போகிறது. திரையிலே பார்த்து விடலாம். முதல் நவீன ஒலிம்பிக் எப்பொழுது நடைபெற்றது? அதாவது நான் சொன்ன மாதிரி 1450 நிப்பாட்டப்பட்ட அந்த ஒலிம்பிக் குறிப்பிட்ட ஒரு காலம் எதுவுமே இல்லாம இருந்து அதுக்கு பிறகு உருவாக்கம் பெற்றதுதான் நவீன ஒலிம்பிக். ஓகே, விளங்குது தானே? அது எப்ப உருவாக்கப்பட்டதுன்றதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் 1 1986, ஆப்ஷன் 2 1896, ஆப்ஷன் 3 1892, ஆப்ஷன் 4 1982. இந்த 4 ஆண்டுகளில் எது நவீன ஒலிம்பிக் முதலில் நடைபெற்றது, ஆரம்பிக்கப்பட்டது? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். நீங்க ஆண்டு ஞாபகம் இல்லையா? ஆப்ஷன் 1, 2, 3, 4 நான் இந்த ஓர்டர்ல சொல்றேன். 1986, 1896, 1892, 1982. இந்த 4ல எது? ஆப்ஷன் 1 1986. சோ வெளிப்படையாக தெரியுது, இடமாற்றத்தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அப்படித்தானே? 1986 ஆப்ஷன் 1. ஐஷுவர்? ஓகே, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 1986 என்பது சரியா தவறா? முதல் நவீன ஒலிம்பிக் எப்போது நடைபெற்றது என்பதற்கான விடை ஆப்ஷன் 1 1986 தவறான விடை. ஓகே, டோன்ட் வரி குகேஷ். லக்ஷ்மண் முகத்துல சிரிப்பு பாத்தீங்களா? எனக்கு ஒரு 5 பொய்ஸுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்துட்டாரு சொல்லி குகேஷ் எடுக்க சொல்ல நிமிர்ந்து இருக்கணும், குனியக்கூடாது, சரியா? உங்களுக்காக இருக்கு. முதல் நவீன ஒலிம்பிக் எப்பொழுது நடைபெற்றது? ஆப்ஷன் 1 அவர் சொல்லி இல்லாம போயிட்டு தானே, அப்ப அதை நாம மறந்துடுவோம். ஆப்ஷன் 2 1896, ஆப்ஷன் 3 1892, ஆப்ஷன் 4 1982. இந்த 3 விடைகளில் எது சரியானது? உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். 1896. ஆப்ஷன் 2 1896. என்ன அடிப்படையில், என்ன மந்திரம் போட்டு பாத்தீங்க? சொல்லுங்க. சுட்டால படிச்ச ஞாபகம் இருக்கு. குகேஷ் நிறைய படிக்கிறார், விட்டுட்டு தனியாக போய் தான் படிக்கிறார் போல இருக்கு. ஓகே ரைட் லக்ஷ்மண், அப்ப 1896 ஆப்ஷன் 2 ஷோ பண்ணலாமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடை இலக்கம் 1896. 2 விடை இலக்கம் 2 1896 என்பது சரியா தவறா என்பது பாருங்க. ஓகே,
வாழ்த்துக்கள் 5 புள்ளிகள் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம லக்ஷ்மண புள்ளி 25 புள்ளிகளாக உயர்வடைந்திருக்குது. குகேஷ் நான் 10 புள்ளியோட நிற்கிறோம். ஓகே, டோன்ட் வரி, இந்த கேள்விகள் மீதம் இருக்கு தானே, பார்க்கலாம். அடுத்தது 5வது கேள்வி. அதுக்கு போறதுக்கு முன்னால லக்ஷ்மண், இந்த கேள்வி உங்களுக்கானது தானே. 5வது கேள்வி, உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் அதிகம் இருக்கு? கராட்டியும், டேபிள் டென்னிஸ் பழகினான், வேறு பேட்மிண்டன். ஓகே, ரைட். கராட்டே உங்களுக்கு பிடிக்கும். எத்தனை வருஷமா நீங்க கராட்டே பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க? 4 வருஷம். 4 வருஷம். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து ஒரு பெல்ட் இருக்குதாங்க. இப்போ என்ன பெல்ட்டில் வந்து நீங்க நிற்கிறீங்க? கிரீன் பெல்ட்டில் நிற்கிறீங்க. ஓகே, இந்த ஒவ்வொரு சிலபஸ் இருக்குதாங்க. இப்போ ஒவ்வொரு பெல்ட்டுக்கான ஃபைனல் சிலபஸ் இருக்குங்க. அந்த சிலபஸ் என்ன பேர் கொண்டு அழைக்கிறது? ஒரு கராட்டில சிலபஸுக்குரிய ஒரு விஷயத்தை நாம செய்து காட்டுறோம் இல்ல, அதை வந்து எப்படி சொல்லுவாங்க? கிரேடிங். ஸோ அது கிரேடிங், அது லெவல்ஸ். அந்த ஒரு 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 என்ன சொல்றது, இப்போ ஒரு கிரேடிங் என்ன காட்டான்னு சொல்றது, அது என்ன சொல்றது? அந்த காட்டா எதுக்கு, அதை எதுக்காக அந்த காட்டான்னு சொல்றது சொல்லுவாங்க, அது அது வந்து ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் ஒவ்வொரு பிராக்டிஸ் மெத்தட் இருக்கு தானே, அந்த சிலபஸ் மெத்தட், அந்த மெத்தட் தான் காட்டான்றது. ஐஷுவர், அதான் எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதைத்தான் உங்களோட வாயில இருந்து எடுக்கணும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரைட். சரி, இது நாங்க பெரிய ஸ்டேஜ் நல்ல இடம்னு சொன்னா நாங்க இப்ப லக்ஷ்மண ஒரு காட்டா வந்து செய்ய சொல்லி காட்டலாம் என்று கேட்டிருக்கலாம். பட் பார்ப்போம், முகத்துல இப்பவே பயம் தெரியுது. சரி, இப்ப நாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் தொடர்பை தான் பார்க்க போறோம். அந்த விஷயத்தை நாங்க இப்ப பார்க்கலாம். 5வது கேள்வி, கிரவுண்ட் ஸ்ட்ரோக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கிரவுண்ட் ஸ்ட்ரோக். ஆப்ஷன் 1 பூப்பந்து, ஆப்ஷன் 2 கால்பந்து, ஆப்ஷன் 3 டென்னிஸ், ஆப்ஷன் 4 கிரிக்கெட். இந்த 4 தி கிரவுண்ட் ஸ்ட்ரோக் என்ற அந்த டேர்ம்ஸ் எதுல பாவிப்பாங்க, எந்த கேம்ஸ்ல பாவிக்கிறாங்க இந்த 4ல? ஸ்ட்ரோக் வந்து என்ன மீனிங் வரும்? இது கிரவுண்ட் ஸ்ட்ரோக், பூப்பந்து, கால்பந்து, டென்னிஸ், கிரிக்கெட். இந்த 4 ஸ்போர்ட்ஸ்ல எதுல இந்த கிரவுண்ட் ஸ்ட்ரோக் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குது என்று நீங்க போவாங்க. உங்களுக்கான நேர்மை பாருங்க. கால்பந்து. ஆப்ஷன் 2 கன்ஃபார்ம்? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆப்ஷன் 2 கால்பந்து என்பது சரியா தவறா? கிரவுண்ட் ஸ்ட்ரோக் கால்பந்து விளையாட்டோடு தொடர்புடையது என்பது தவறு. ஸோ குபேஷ், உங்களுக்காக மீண்டும் அந்த கேள்வி திரையில் கிரவுண்ட் ஸ்ட்ரோக் என்ற விளையாட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? பூப்பந்து, டென்னிஸ் மற்றும் கிரிக்கெட். உங்களுக்கான நேரமும் ஆரம்பம். 3 டென்னிஸ். ஐஷோ, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடையிலாக 3 டென்னிஸ் என்பது சரியா தவறா? கிரவுண்ட் ஸ்ட்ரோக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? சரியான வாழ்த்துக்கள். பட் குகேஷ், ஒரு டவுட்ல இருந்தீங்க போல, டென்னிஸா இல்லையான்னு சொல்லி டவுட்ல இருந்தீங்களா, இல்லாட்டி கன்ஃபார்மா இருந்தீங்களா? டவுட்டா தான் இருந்துச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுவோமா அல்லது வேற ஏதாவது போகுமான்னு சொல்லி ஒரு டவுட்ல இருந்துச்சு. ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு 5 புள்ளிகள். அப்போ இப்போ உங்களுடைய புள்ளி 20 புள்ளி. 15 புள்ளி. 15, 25. என்ன? சரி குபேஷ், இது உங்களுக்கான கேள்வியாக மாறப்போகுது. வீட்டு தோட்டத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்கிறா குபேஷ்? வீட்டு தோட்டம் இருக்கு.
வீட்டுல செய்து கொண்டு இருக்கீங்களா? இல்ல. ஏன் வீட்டுல வீட்டு தொடர்பு செய்யறதுக்கான வசதி இல்லையா? இந்த இந்த லேண்ட், அதாவது நிலம், மண் சார்ந்த நிலங்கள் இருக்கா வீட்டுல? பிறகு ஏன் அப்படி செய்யாம இருக்கிறீங்க? டைம் இல்ல, ஆல்வேஸ் பிஸி. அதுவும் ஓலையில எக்ஸாம் எடுக்கிறோம், சும்மா நின்றாலே ஏன்டா சும்மா நிற்க போயிட்டு படிக்கன்னு சொல்லி வீட்டை கலப்படும். அதான் ஓகே ரைட். ஆனா இந்த வீட்டு தோட்டத்துக்கு நாம ஏன் அதை விரும்புறேன்னு சொன்னால், அசைதன பசலைகளை நாங்க போட்டு வீணடிக்காம சேதன பசலைகளை நாங்க போட்டு ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸை வந்து ஹார்வெஸ்டிங் செய்யலாம்ன்ற ஒரு நல்ல நோக்கம் எல்லாரையும் உருவாக வேணும்ன்றதுக்காக நிறைய பேர் இந்த ஹோம் கார்டனிங் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து அதை ஊக்கப்படுத்துது, வீடுகள் அதை செய்யணும்னு சொல்லி. ஆனா இப்ப அண்மை காலம் சில நாடுகளே நாங்க முற்று முழுதாக ஆர்கானிக் சிஸ்டம் உள்ள நாடாவே மாற வேணும்னு சொல்லி பல நாடுகள் பல விஷயங்களை செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ அது ஒரு கனவு கேள்வி தான். பார்க்கலாமா? நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வியோடு நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளலாம். முழுமையான சேதன பசலை பாவனைக்கு மாறிய நாடு எது? முழுமையாக சேதன பசலைக்கு மாறிய நாடு எது? ஆப்ஷன் 1 பூட்டான், ஆப்ஷன் 2 சூடான், ஆப்ஷன் 3 நோர்வே, ஆப்ஷன் 4 மெக்சிகோ. இந்த 4 நாடுகளில் முழுமையாக சேதன பசலைக்கு முற்றுமுழுதாக மாறிக்கொண்டிருக்கிற மாறிய நாடு எது என்பதுதான் கேள்வி. பூட்டான், சூடான், நோர்வே, மெக்சிகோ. Your time start now. பூட்டான், சூடான், நோர்வே, மெக்சிகோ. பூட்டான் ஆப்ஷன் 1. முழுமையாக சேதன பசலைக்கு மாறிய நாடு பூட்டான். ஆப்ஷன் 1 உறுதிப்படுத்தலாமா? உறுதிப்படுத்துங்கள். ஆப்ஷன் 1 பூட்டான் என்பது சரியா தவறா? சரியான வாழ்த்துக்கள். 10 புள்ளிகளாக இப்ப குகேசில புள்ளிகள் பார்த்தோம்னு சொன்னா 25 புள்ளிகள், லட்சம் 35 புள்ளி. உண்மையில நாடு என்ற அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பூட்டான். ஆனா மாநிலம் என்று பார்க்கல இந்தியாவில இமயமலை சார்ந்த ஒரு பிரதேசத்துக்குள்ள ஒரு இடம் வந்து முழுமையாக சேதன பசலைக்கு, ஒரு மாநிலம் வந்து முழுமையாக சேதன பசலைக்கு மாறிட்டுது சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது மாநிலம் என்ற அடிப்படையில அது விடுபட்டு நாடு என்ற அடிப்படையில முற்று முழுதாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் லெவல் தான் பூட்டான் இந்த சேதன பசலைக்கு மாறும். அப்ப இதை போல கன நாடுகள் இப்ப மாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தாங்களும் இதை செய்யணும்னு சொல்லி சூடான் ஒரு நாடுகள் எல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. சரி, பார்க்கலாம். இன்னும் 4 கேள்விகள் மீதம் இருக்கிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். தொடர்ச்சியாக இன்னும் கேள்விகள் மீதம் இருக்கிறது. அடுத்த கேள்விக்கு நாங்க இப்ப பார்க்க போறோம். 2 பேருமே இப்ப இந்த O லெவல் முடிச்சுட்டு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிற பிளான்ல இருக்கிறீங்க? மேத்ஸ். சோ லக்ஷ்மன் மேத்ஸ் எடுக்கிற பிளான், குவேஸ் மேத்ஸ் தான். சரி, இருந்தாலும் இப்ப O லெவல்ல ஹவர்ஸ் இருக்குதா? இருக்குது தானே, வணிக கல்வின்றது இருக்குது தானே. அதுல உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா பணவீக்கம்? பணவீக்கம் என்று சொன்னா என்ன? ஒரு ஷோர்ட்டா விளங்க முடியாத ஒரு ஆள் கூட விளங்குற ஒரு ஆளுக்கு நீங்க சொல்லணும் வேண்டாம், எப்படி சொல்லுவீங்க? பணவீக்கம் வேண்டாம். ஒரு பொருள் விலை அப்படியே போக கூடி கொண்டு அதிகரிச்சு கொண்டு போகும். இந்த பணம், அச்சிடப்பட்ட பணம் அதே லெவல்ல தான் இருக்கு, அதே அளவில் தான் இருக்கு. ஒரு பொருளை இப்ப 300 ரூபாய்க்கு வாங்குறோம், முதல் 300 ரூபாய்க்கு வாங்கினாங்க, இப்ப 600 ரூபாய்க்கு வாங்குறோம், 800 ரூபாய்க்கு போகுது, அப்படி ஏறிக்கொண்டே போகுது. ஆனா அந்த காசு அதே பிரமாணத்துல அப்படியே இருக்குது, விலை கூடிக்கொண்டே போகுது. அப்போ அதிகப்படியான பணம் உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப பணத்தின் பெறுமதி கூடிக்கொண்டு போகுது. அதாவது பணம் அதிகப்படியான, அதாவது பணத்தின் பெறுமதி குறைஞ்சு கொண்டு போகுது, பணத்துக்கு வேல்யூ இல்லாம போகுது, பொருள் விலை கூடிக்கொண்டு போகுது. அப்ப ஒரு பொருள்கிட்ட விலை அதிகரிக்கிறது, பணத்தினுடைய வேல்யூ வந்து குறைஞ்சு கொண்டு போறது தான் அந்த சுருக்கமா பணவீக்கம் சொல்லுவாங்க. இதால என்ன செய்யறது? அதிகப்படியான பணத்தேவைகள் அல்லது பணப்புழக்கங்கள் இருக்கிறதால, பணத்தின மதிப்பு குறைக்கிறதால அடிச்சடிச்சு திருப்பி நாங்க பணங்கள் அடிக்க வெளிக்கிட நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. ஓகே,
இதுக்காக சில நாடுகள் சில விஷயத்தை கொண்டு வராங்க. அது நாங்க பார்க்கறதுக்கு முன்னால இப்ப கேள்விக்கு போகலாம். நிகழ்ச்சியினுடைய 6வது கேள்வி. தங்கத்தை நாணயமாக மாற்ற திட்டமிட்டுள்ள ஆப்பிரிக்க நாடு எது? தங்கத்தை நாணயமாக மாற்ற திட்டமிட்டுள்ள ஆப்பிரிக்க நாடு எது? கேள்வியை வழியா பாருங்க. இந்த கேள்வி யாருக்குரியது? லட்சம் உங்களுக்குரியது. ஆப்ஷன் 1 உக்ரைன், ஆப்ஷன் 2 உகாண்டா, ஆப்ஷன் 3 எகிப்து, ஆப்ஷன் 4 ஜிம்பாப்வே. இந்த 4 நாடுகளில் தங்கத்தை நாணயமாக மாற்ற திட்டமிட்டுள்ள ஆப்பிரிக்க நாடு எது என்பதுதான் கேள்வி. உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே. ஆப்ஷன் 4 எதேச்சியா எழுமாட்டா தெரிவு செய்திருக்கீங்களா அல்லது ஏதாவது தொடர்பான விஷயம் கேள்விப்பட்டீங்களா? எதேச்சியா இருக்கா? உண்மையை சொல்லிட்டேன் வெளிப்படையா. ஓகே, ஜிம்பாப்வே. உறுதிப்படுத்தலாமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விடைகளுக்கு 4. ஜிம்பாப்வே என்பது சரியா தவறா? தங்கத்தை நாணயமாக மாற்ற திட்டமிட்டுள்ள ஆப்பிரிக்க நாடு எது என்பதற்கான விடை ஜிம்பாப்வே என்பது சரியான விடை. பாத்தீங்களா? திருப்பி குயஸ் அப்படியே பார்க்கலாம். ஓகே, இந்த 4 விடை இருந்துச்சு தானே? உக்ரைன், எகிப்து, உகாண்டா, ஜிம்பாப்வே. இதுல எப்படி ஜிம்பாப்வே வந்து எழுமாட்டா இருந்தாலும் சூஸ் பண்ணீங்க? ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு தானே, அந்த மெத்தடை சொல்லுங்க. அந்த எந்த பேர் கேள்விப்படாம இருக்கணும் அந்த பேர் தான் சூஸ் பண்றாங்க. எந்த பேர் ஜிம்பாப்வே கேள்விப்படையில. பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடு எதுன்றதான் கேள்வி. இதுல உக்ரைன் ஆப்பிரிக்க நாடா? இல்ல. எகிப்து ஆப்பிரிக்க நாடா? இல்ல. இல்ல. அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஆப்பிரிக்க நாடு உகாண்டாவும் ஜிம்பாப்வேயும் மட்டும்தான். சோ அதுலயே உங்களுக்கு 2 இது விடுபட்டு. அப்படின்னு திங்க் பண்ணுங்களா? கேள்வியில வடிவா பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல ஆப்பிரிக்க நாடு இருக்கா இல்லையான்றது முதல்ல நாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு ஆப்பிரிக்க நாடு இல்லாத அந்த 2 நாடை முதல்ல தூக்கும். மீதம் இருக்கிற உகாண்டா. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆக 2 இருக்கிறதா மீதம் இருக்கு. அந்த 2க்குள்ள சூஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அப்படின்னு சிந்திங்க. உடனே டென்ஷன்ல எது கேள்விப்படாத பேரிட்டு நாம அப்படி போறதை விட தேவையில்லாத பிள்ளையாக விடையே முதல் தட்ட விடலாம். போட அப்படி ஈஸியா இருக்கு உங்களுக்கு. சரிதான்? இதுதான் அந்த விஷயம். என்னதுக்காக இந்த ஜிம்பாப்வே, அதாவது தங்கத்தை நாணயமாக மாற்றுறதுக்கான என்ன சொல்றது, அந்த திட்டம் ஏன் வந்தேன்னு சொன்னா, இந்த பணவீக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் பணத்தினுடைய பெறுமதியை நிலையான தரத்துல பேண்டதுக்காகவும் பொருளாதார தளம்பல் நிலையை முகம் கொடுத்து அதை சமாளிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட ஜிம்பாப்வே. இப்போ உகாண்டாவிலையும் இந்த ஐடியாவை ப்ரொசீட் பண்றதுக்காக, ஏண்டா இப்படி ஜிம்பாப்வே இதை செய்திருக்கு, அது சக்சஸ்ஃபுல்லான மாற்றம் இருக்குன்றதுக்காக உகாண்டாவும் ட்ரை பண்ண தொடங்குறாங்க. பட் ஜிம்பாப்வே இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிதானே? ஸோ இப்போ உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை, லக்ஷ்மணுடைய ஒட்டுமொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை 35. அப்படிதானே? ஓகே, குகேஷ் 15. அடுத்த கேள்வியோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியினுடைய 8வது கேள்வியோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள போகிறோம். இந்த 8வது கேள்விக்குரிய நபர் குகேஷ், நீங்க தான் பார்க்கலாம். குகேஷ், தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் என்று சொல்லி 2 வகை இருக்கு, தெரியும் தானே? தொற்றா நோய்கள் என்று சொல்லி, அதாவது தொற்றா நோய்கள் என்று சொல்லி எதை சொல்லுவீங்க? கேன்சர். யா, புற்றுநோய். தொற்று நோய்கள் என்ன? கொரோனா, டெங்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ரைட். அப்ப அந்த நோய் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த தெளிவோட இந்த கேள்விக்கு போகலாம். நிகழ்ச்சியுடைய 8வது கேள்வி குகேஷ் உங்களுக்கானது, பார்க்கலாம். ஆண்டில் இலங்கையில் எந்த நோயை முற்றாக ஒழிப்பதற்கு திட்டமிடப்பட்டது? So past 2025, அதாவது ஏற்கனவே கடந்த ஆண்டில் இந்த நோயை நாங்க இல்லாம செய்ய வேண்டும் என்று சொல்லி இலங்கையில ஒரு முடிவெடுத்தாங்களா? அது எந்த நோய்க்குரியது? எந்த நோயை இல்லாத ஒழிப்பதற்கான திட்டம்? ஆப்ஷன் 1 டெங்கு, ஆப்ஷன் 2 யானைக்கால் நோய், ஆப்ஷன் 3 மலேரியா, ஆப்ஷன் 4 விசர் நாய்க்கடி. இந்த 4ல் எது சரியானது?
விசநாயகடி. விசநாயகடி. ஸோ டைம் தேவையில்லை, அப்படி அந்த விசரையை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, எதுக்காக டக்குன்னு இந்த விசநாயகடியை செலக்ட் பண்ணுங்க? அதாவது அனிமல் ரேஷஸ் மிச்சம் மூண்டும் நுழம்பால வர. மிச்சம் மட்டும் நுழம்பால. நுழம்பு எப்போ போனாலும் குறையாது, எப்பவும் குறையாது. ஸோ இந்த விசநாயகடி தான் தனிய புறம்பா இருக்குது, அது சிடுங்கி கொண்டிருக்கு, இது மட்டும் தான் குறைச்சு கொண்டிருக்கு. ஸோ அதால செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆயிஷோ உறுதிப்படுத்தலாமா? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விட இலக்கம் 4 விசநாய்க்கடி. சரியா தவறா? 2025ஆம் ஆண்டு இலங்கையில் எந்த நோயை முற்றாக ஒழிப்பதற்கு திட்டப்பட்டது? விசநாய்க்கடி என்பது மிகச் சரியான விடை. ஏன்னு சொன்னா இதுல மலேரியாவும் வருமான மலேரியா நாட் ஓன்லி செப்பரேட் இயர் அண்ட் அப்படி சொல்லிடுறாரு. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நுழம்பா அழிக்கிறாந்த மாதிரி நுழம்பாலும் கட்டுப்படுத்தலாமையுடைய முற்றுமுழுதா அழிக்கிறதுன்றது சாத்தியப்பாடு இல்லை. நீங்க சொன்ன ஊகிச்ச அந்த விஷயத்தை. அதனால விசநாயக்கடி, அதாவது தெற்காசிய நாடுகள் பட்டியல்ல 2030ஆம் ஆண்டுக்கு உள்ள 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த தெற்காசிய நாடுகளுக்குள்ள இந்த விசநாய்க்கடி, இந்த விலங்கு நோய் அந்த இது இல்லாம பண்ணணும் என்ற ஒரு பிரமாணத்தை, சத்திய பிரமாணம் என்ன ஒரு உறுதியை இலங்கை எடுத்திருக்கு. அதன் அடிப்படையில தான் இது இப்ப முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. கடந்த வருடம் அது ஆரம்பிக்கப்பட்டது. சோ சரியானபடி 10 புள்ளிகள் கிடைத்திருக்கு. அந்த வாழ்த்துக்கள். இப்ப பார்த்தோம்னு சொன்னா லக்ஷ்மண் உங்களுக்கு சமநிலையில ஒருத்தர் வந்துட்டு இருவருமே 35 புள்ளிகளோட சமநிலையில இருக்கீங்க. இப்ப மீதம் இருக்கிறது 2 கேள்விகள், ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வி. சரியா? சரிதானே? அடுத்தது 9வது கேள்வி யாருக்குரியது? லக்ஷ்மண் உங்களுக்கானது. லக்ஷ்மண், இப்ப நாம நாணய, அதாவது பணத்தாள்களை நாம கையில வச்சிருக்கோம் தானே. கையில வச்சிருந்தா அது லிக்விட் கேஷ் எழுதுவோம், அதை பேங்க்ல இருந்துச்சு சொன்னா அது டிஜிட்டல் மணி எழுதுவோம். சரியா? லிக்விட் கேஷ் அண்ட் டிஜிட்டல் மணி, இது எல்லாருக்குமே தெரியும். பட் அது வந்து கடதாசியா காட்டுங்க. அந்த தாள்கள் இருக்கு தானே, பணத்தாள், வெறும் கடதாசியா அல்லது அது என்ன? கடதாசி. ஆனா சரியானது நாம பாவிக்கிற அந்த கடதாசி போலயா அல்லது அது வித்தியாசமா? அது கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அது இலகுல காகிதம்டா சாதாரண பேப்பர்ண்டா உடனே பிடிச்சி அப்படி வாங்க கொள்ளவே மடிஞ்சு கிழிஞ்சு எல்லாமே தான் போயிடும். ஆனா இது கொஞ்சம் நீடித்த பாவனைக்காக சில பதார்த்தங்களை மிக்ஸ் பண்ணி சில விவேதனங்களால் உருவாக்கப்பட்டதா இப்ப இருக்கிற நாணயங்கள். ஆனால் முந்தைய நாட்கள்ல இந்த செப்பு நாணயங்கள் பாவனையில இருந்தது. தெரியுது, பழைய காலத்துல பிஓசி, இந்த டச்சு கால அந்த இதுகள் எல்லாம் வந்து செப்பு நாணயங்கள் பாவனையில இருந்தது. அந்த செப்பு நாணயங்கள்ல அதிகப்படியான பணங்களை சேர்க்கலாம், சரியான நிறை பாரமா இருக்கு, கேரி பண்றது கஷ்டமா இருக்கு, கொண்டு போறது மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி முதலாக ஒரு நாட்டுல கடதாசியில நாணயத்தை செய்தாங்களா? சரியா? இது கேள்விக்கு போகும். இவ்வளவு தான் உங்களுக்கு சொல்லலாம், இதை மாதிரி சொல்ல முடியாது. கேள்வியை பார்க்கலாம். காகித பணத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது? காகித பணத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது? ஆப்ஷன் 1 சவுதி அரேபியா, ஆப்ஷன் 2 சீனா, ஆப்ஷன் 3 தாய்லாந்து, ஆப்ஷன் 4 பிரான்ஸ். இந்த 4 நாடுகளில் காகித பணத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது? Your time start now. ரெண்டாவது. என்ன நாடு? என்ன நாடு? சீனா. 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 ஆப்ஷன் 2 சீனா. சோ நீங்க அதை உறுதிப்படுத்துறீங்களா? கேட்டுறாருங்க, நான் நெடுமாற்றத்தான் சொல்லுவேன். அதெல்லாம் என்னென்னு யோசிச்சு சீனாடு பதில் சொன்னார். சோ நெடுமாற்றம் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது அரசல் புரசலா ஏதாவது பொருள் கட்டுச்சுதா? சைனா தான் கூட வளைச்சு பெற்ற நாடு. வளைச்சு பெற்ற நாடு. அப்ப மொக்கத்தனமான வேலையெல்லாம் அங்க இருந்தா ஆரம்பம் ஆகும். என்ன? ஓகே, அப்படி யோசிச்சிருக்கிற. ஆப்ஷன் 2 சீனா உறுதிப்படுத்தலாமா லக்ஷ்மண்? ஆப்ஷன் 2 சீனா என்பது சரியா தவறா பார்க்கலாம்.
சரியான விடை இல்ல. லக்ஷ்மண் இது நீங்க சரியா எடுக்கல. குகேஷ் ஒரு பார்வையிட முடியுது பார்ப்பேன் என்ற மாதிரி. இப்பயும் அதே பார்வை உன்ன பார்த்ததை விட லக்ஷ்மணத்தை அந்த குகேஷை தான் பார்த்துறேன். எப்படி இந்த லுக்கு விடுறாரு பாக்குறதுக்காக வாழ்த்துக்கள் லக்ஷ்மண். 10 புள்ளிகள். ஆக இப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த புள்ளிகள் எண்ணிக்கை 45. சரிதானே? ஓகே. குகேஷ் நீங்க 35. இதுக்கு மட்டும் சொன்னீங்கன்னா 2 பேரும் சமநிலை வந்துருங்க. இதுக்கு கூட உங்களுக்கு திருப்பி 2 கேள்வியை நாங்க கேட்க வேண்டிய ஒரு துப்பாக்கி சூழ்நிலைக்கு நாம ஆளாகும். சரி, சீனா தான் அந்த காகித பணத்தை ஆரம்பிச்சது. ஆனா அந்த காகித பணம் வந்து இந்த பெருமதி இல்லாத மாதிரி ஒரு கேரி பண்றதுக்காக டக்கு டேமேஜ் ஆகுது. மற்ற காகிதம் தானேன்னு சொல்லி நிறைய காசெல்லாம் அடிச்சு விட்டாங்க. அது பணவீக்கமாகி பணத்திட்ட மரியாதை போய் நிறைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த காகித இதுகளை வந்து இல்லாமக்கிட்டாங்களா. அதுக்கு பிறகு படிப்படியாக பெருமதி உள்ள ஒரு காகிதமாக அது மாறணுன்றதுக்காக இப்போது இருக்கிற கிட்டத்தட்ட இந்த ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மிக்ஸ் ஆன ஒரு கலவையில் உருவாக்கப்பட்ட இந்த நாணயத்தாக உருவாக்கப்பட்டது. சரி, அடுத்த கேள்வியோடு நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். பார்க்கலாம். சரி, நீங்க சொல்றீங்க வீட்டு தோட்டம் உங்களுக்கு பிடிக்கும் குகேஷ். வீட்டு தோட்டத்துல விதைகளை போட்டு உருவாக்கக்கூடிய வீட்டு தோட்ட கன்றுகள் என்ற மரங்கள் சொன்னால் எது சொல்லுவீங்க? விதைகளால உருவாக்கக்கூடிய என்று சொல்லுவீங்க. ஏன் உலக யோசிக்கிறீங்க? எவ்வளவு இருக்குது மிளகா? வர கத்தரி, தக்காளி, வெண்டி, சொல்லுங்க, கூடோல், பயற்றை. அநேகமா வீட்டு தோட்டத்துல நம்மள பாவனையில் இருக்கிற எல்லாமே வந்து விதைகளால உருவாக்கப்படுறதுதான் பெரும்பான்மையாக. நீங்க இந்த கேரட் விதைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த கேரட் ஒரு வித்தியாசமான ஒரு கரைத் துண்டுகள் போல, மண்ணில் கரைத் துண்டுகள் சேர்ந்து போல உருவாக்கப்படுறது அதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் அனுபவப்படுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தனி எக்ஸ்பீரியன்ஸ் கூட வரணும். ஏன் நான் இதை கேட்கிறேன்னு சொன்னால், ஒரு விதையினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு நினைக்கிறீங்க? 6 மாசம். 6 மாதமா? இருக்கலாம், அதை விட கூடவும் கொண்டு போகலாம். சில நேரங்கள்ல அந்த தட்பவெட்ப நிலைகள் வந்து அந்த விதையை மெயின்டைன் பண்றதுல ஒரு பங்களிப்பு வகிக்கும். நாம எங்க அதை பாதுகாத்து வச்சிருக்கோம்ன்றதை பொறுத்து அந்த விதையினுடைய ஆயுட்காலம் அமையலாம். இப்ப கேள்வி வருமா? நிகழ்ச்சியுடைய இறுதி கேள்வி. குளோபல் விதை பெட்டகம் எந்த நாட்டில் உள்ளது? குளோபல் விதை பெட்டகம் எந்த நாட்டில் உள்ளது என்பதுதான் கேள்வி. ஆப்ஷன் 1 ஜெர்மனி, ஆப்ஷன் 2 இத்தாலி, ஆப்ஷன் 3 நோர்வே, ஆப்ஷன் 4 போலந்து. German, Italy, Norway, Poland. Your time starts now. Germany. Germany. Time up. So final? Germany. உறுதிப்படுத்தலாம். Option 1 Germany சரியா தவறா? ஜெர்மனி என்பது தவறான விடை. ஆகவே அந்த கேள்வி மீண்டும் திரையில் லக்ஷ்மணுக்காக. குளோபல் விதை பெட்டகம் எந்த நாட்டில் உள்ளது? ஆப்ஷன் 2 இத்தாலி, ஆப்ஷன் 3 நார்வே, ஆப்ஷன் 4 போலந்து. உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பம். நார்வே. ஆப்ஷன் 3 நார்வே. ஆப்ஷன் 3 டைம் யோசிங்க. ஃபைனல் பண்ணுங்க. ஆப்ஷன் 3 நார்வே. என்ன ரீசனுக்காக நீங்க நார்வே செலக்ட் பண்ணீங்க? சும்மா சொந்தக்காரர் இருக்கிறாங்களா? ஓகே ரைட். ஆப்ஷன் 3 நார்வே வந்து லக்ஷ்மணால செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ஆப்ஷன் 3 என்பது சரியா தவறா?
ஆப்ஷன் 3 நோர்வே என்பது சரியான விடையாக 5 புள்ளிகள் கிடைத்திருக்கிறது. இப்ப நாம பார்த்தோம் என்று சொன்னா லக்ஷ்மண் ஒட்டுமொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை 50. அப்படித்தானே? பாத்தீங்களா? 50 புள்ளிகள் கிடைத்திருக்காரு. இப்ப கோவேஸ் உங்களோட புள்ளிகள் 35. ஓகே ரைட். நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு விதை அதனுடைய ஆயுட்காலம் அதனுடைய தட்பவெட்ப சூழலை அடிப்படையாக கொண்டுதான் அதனுடைய ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படும். விதை பெட்டகம் என்று சொன்னா சின்ன பெட்டி இல்லை, அது ஒரு ஹியூஜ் பாக்ஸ் மீன் அது வேறு சர்வர்ஸ் நிறைய இருக்கலாம். அதுக்குள்ள அந்த குளோபல் விதை பெட்டகம் சொன்னா என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அது அதுக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா விதமான விதைகளையும் அங்க கொண்டே சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அழிவு சம்பவிச்சு நாடுகள் அழிய நேர்ந்தால் அந்த நாட்டுல விவசாயத்தை மீள ஊக்குவிக்கிறதுக்கும் அதை இன்னும் கொஞ்சம் உருவாக்குறதுக்கும் அந்த விதைகள் சேமித்து வைக்கிற விதைகள் பயன்படும் என்று சொல்லித்தான் உலகத்தில் இருக்க எல்லா விதைகளையும் ஏராளமாக அந்த இடத்துல கொண்டு சேமிச்சு வைக்கிறாங்க. தட்பவெட்ப சூழ்நிலையில என்ன சூழல் அதிகமாக இருந்தால், என்ன வெப்பநிலை அதிகமாக இருந்தால் நாங்கள் வச்சிருக்கிற பொருளை நீண்ட காலம் பழுதடையாம பாவிக்கலாம். என்ன கால அதிகப்படியான வெப்பமா அதிகப்படியான குளிரா ஒரு பொருளை பதப்படுத்தி வச்சிருக்கோம் குளிர் தானே. அப்ப நான் ஆரம்பத்தே உங்களுக்கு ஒரு குழு தந்தனா அதனுடைய தட்பவெட்ப சூழ்நிலை எப்படி வைக்கப்படுகிறத வச்சுதான் அந்த ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுது. ஸோ அப்பவே உங்களுக்கு அது கிளிக்காக இருக்கணும். இதோட ஒரு விஷயத்த நாங்க பாதுகாப்பு வைக்கணும், அது ரொம்ப குளிரான இதா இருக்கணும்னு சொல்லி அட்மாஸ்பியர் சூழல் இதுக்குள்ள ஜெர்மன், இத்தாலி, நோர்வே போலாம். இந்த 4 நாடுகள்ல எது அதிகப்படியான பனி சார்ந்த குளிர் நாடு? அதை முதல் நீங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ அதுல ஸ்பெசிபிக்கா நோர்வே தான் இதுக்குள்ள அதிகப்படியான. இந்த நோர்வே நாட்டுல ஒரு தீவு பகுதியில மலையை 100 அடி ஆழத்துக்கு குடைஞ்சு மலைக்குள்ள பனிப்படர்ந்த இடத்துல இருக்கிற மலையை 100 அடி ஆழத்துக்கு குடைஞ்சுதான் இந்த விதை பெட்டகம் அமைக்கப்பட்டிருக்குதான். என்று சொன்னால் அங்க -18 எந்த நேரமும் பெர்ஃபெக்டா இருக்கும்ன்றதுக்காக இந்த விதைகள் நீண்ட காலத்துக்கு பழுதடியாம இருக்கும்ன்றதுக்காக நோர்வே நாட்டுல அப்படி அந்த விதைகளை மலைக்கு அடியில குடைஞ்சு கொண்டே உள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. வெளியில ஏதாவது உலகழிவோ ஏதோ ஒரு அழிவு ஏற்பட்டாலும் இந்த விதைகள் நாளைக்கு விவசாயத்துக்காக பயன்படும் என்றதுக்காக சேமிச்சு வச்சிருக்கிறது தான் இந்த குளோபல் விதை பெட்டகம் நோர்வேல அமைஞ்சிருக்கு. சரிதானே? இப்ப விளங்குச்சுதா குளோபல் விதை பெட்டகம் என்று சொல்லி. இந்த விஷயத்தோடு தான் நாங்க இப்ப ஃபைனலா இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு போயிடலாம். ரிசல்ட்ஸின் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா லக்ஷ்மணுக்கு 50 புள்ளிகளும் குகேஷ் உங்களுக்கு 35 புள்ளிகளும் கிடைத்திருக்கின்றன. புள்ளிகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது லக்ஷ்மண் இந்த சுற்றிலே வெற்றி அடைந்திருக்கிறார். ஓகே, வாழ்த்துக்கள் லக்ஷ்மண். அதே நேரத்தில் குகேஷ் அதற்கு இணையான போட்டியோடு பங்கு பெற்றிய உங்களுக்கும் உங்களுடைய நன்றி. டான் தொலைக்காட்சியினருடைய அழைப்பினை ஏற்றி வருகின்ற உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய நன்றி. அதே நேரத்தில் யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கும் டான் தொலைக்காட்சி குடும்பத்தினுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி நேரத்தில் நாமும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரத்துக்குள்ளே உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியோட பல விதமான புதிய தகவல்களை நீங்கள் மறுவதற்கான சந்தர்ப்பத்தை நாம் வழங்கி இருக்கிறோம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை எங்களோடு இணைந்து பயணித்த தொழில்நுட்பவியலாளர்கள், படத்துக்கு பாடகம் மற்றும் படத்தை நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர்கள் சொல்லி அனைவரோடும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறும் தான் உங்கள் கேல்ஸ். நன்றி நேரம்.